ஹாய் ஹாமி, இது உங்கள் ஃபிக்ஷன் வேர்ல்டு. நான் உங்கள் ஆமி ஃபேமிலியில் தான். தென் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது நம்ம ஜங்குக்காவோட மெனஸ் சிரிஸ் உன் வானத்தின் இரண்டாம் நிலவு நான் பார்ட் 3 தான். போன பார்ட் வரைக்கும் பார்க்காம இந்த புதுசாக பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக இந்த எஃப்எஃப் பாருங்கள். அண்ட் கேட்டு முடிச்சதுக்கப்புறமா எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் கமெண்ட்காக நான் வெயிட் பண்ணிகிட்டு இருப்பேன். ஓகே, இப்போ நம்ம ஸ்டோரிக்குள்ளே போகலாம். நீங்களும் லூனாவும் ஃப்ரெண்ட் ஆனதுக்கப்புறமா உங்கள் வீட்டுக்குள்ளே என்டர் ஆகுறீங்க. ஆல்ரெடி நீங்கள் வரும்போதே டென்ஷனில் வந்ததுனால உங்கள் பேக்கெல்லாம் தூக்கி அடிச்சுட்டு தான் வந்திருப்பீங்க. ஸோ அதெல்லாம் பார்த்துட்டு லூனா என்ன ஆச்சுன்னு கேட்கவே நீங்கள் ஆஃபீஸில் நடந்ததெல்லாம் சொல்கிறீங்க. ஸோ அவள் எல்லாம் நீங்கள் உட்காந்து ஒரு மாதிரி குழந்த மாதிரி அவகிட்ட சொல்லிகிட்ருக்கீங்க. அவள் வந்து பெரிய மனுஷி மாதிரி உட்காந்து கேட்டுட்ருக்கா. ஸோ எல்லாத்தையும் நீங்கள் சொல்லி முடிச்சுட்டு, நீயே சொல்லு, நான் எவ்வளோ பெரிய விஷயம் பண்ணியிருக்கேன். அப்போ என்னை கூப்பிட்டு ஒரு சின்ன அப்ரிஷியேஷன் கொடுக்கலாம்ல, ஆனால் கூப்பிட்டு வச்சு அசிங்கப்படுத்தி வெளியே போன்னு சொல்லிட்டாரு. எவ்வளோ மோசமான சிஇஓ இல்லை அப்படின்னு நீங்கள் சொல்லிகிட்ருக்கீங்க. இப்போ அவள் கேட்டு முடிச்சுட்டு, வெரி பேட். உனக்கு ஒன்று தெரியுமா, எங்கள் அப்பா கூட காஸ்டியூம் டிசைனிங் கம்பெனி தான் வச்சுருக்காரு. அவருக்கும் எல்லாருக்கும் ஹெல்ப் பண்ணுறது ரொம்ப பிடிக்கும். உனக்கு ஒன்று தெரியுமா, அவர் எனக்காக நிறைய ட்ரெஸ் டிசைன் பண்ணுவார் அப்படின்னு சொல்கிறா. அதெல்லாம் நீங்கள் கேட்டுட்டு, ஹவ் ஸ்வீட் உங்கள் டாடி. ஆனால் என்னோடய சிஇஓ இருக்கார் பாரு, பயங்கரமான மோசமான ஆள். எனக்கு அவரை பார்த்தாலே ஒரு மாதிரி இரிட்டேட் ஆகுது அப்படின்னு சொல்லி பல்ல கடிச்சிட்டு சொல்லிகிட்ருக்கீங்க. ஸோ இப்படியே அந்த டே உங்களுக்குள்ளே ஓடுது. நீங்களும் லூனாவும் பயங்கரமாக ஃப்ரெண்டாகி அப்புறமா ரொம்ப கனெக்டடாக ஆகிட்டீங்க. ஸோ இப்படியே ஒரு வாரம் ஓடுது. இந்த ஒரு வாரத்தில் ஜங்குக்கு எப்போல்லாம் டமுக்கி கொடுத்துட்டு உங்கள் வீட்டுக்கு ஓடி வர முடியுமோ அப்போல்லாம் வந்து லூனா ஓடி வந்துடுறா. ஸோ நீங்கள் 2 பேரும் பயங்கரமாக என்ஜாய் பண்ணுறீங்க. தென் அவளுக்கு ஸ்வீட்ஸ்னால் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சதுனால உங்களுக்கு தெரிஞ்ச ஸ்வீட்டெல்லாம் ஒன்று ஒன்றா அவளுக்கு செஞ்சு கொடுக்குறீங்க. அவள் ரொம்ப விருப்பப்பட்டு சாப்பிட்றா. ஸோ ஹெல்த்தியாக அந்த மாதிரி ரொம்ப கேர் பண்ணுறீங்க அவளை. உங்களுக்கே தெரியல அவள் கூட ஏன் உங்களுக்கு இவ்வளோ கனெக்டடாக ஃபீல் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அவள் கூட இருக்கும்போது எவ்வளோ டென்ஷனாக இருந்தாலும் நீங்கள் அதை அப்படியே மறந்துடுவீங்க. அவள் கூட சிரித்து என்ஜாய் பண்ணி ரொம்ப ஒரு மாதிரி ஹாப்பியாக இருக்குது. அவள் பார்த்தாலே ஒரு மாதிரி நீங்கள் ஹாப்பியாக ஆகிடுவீங்க. அந்த மாதிரி ஆகிட்டீங்க. ஸோ அந்த மாதிரி நீங்கள் போயிட்டு இருக்கிற இந்த டைமில் அன்னைக்கு ஈவினிங்கும் ஜங்குக்கு ரொம்ப ரொம்ப மும்முரமாக அவனோட ஆஃபீஸ் ஒர்க்கை பார்த்துட்டு இருக்கிற அந்த டைமில் லூனா அப்படியே பூனை மாதிரி பதுங்கி உங்களோட பால்கனி வழியாக உங்கள் வீட்டுக்கு வந்துடுறா. ஆக்சுவலாக லூனாவும் நீங்களும் கனெக்ட் ஆனதுக்கப்புறமா உங்களோட பால்கனி அந்த டோர் உங்கள் சைடு இருக்கிற லாக்கை நீங்கள் லாக் பண்ணுறதே கிடையாது. அது எப்போவுமே ஓப்பனில் தான் இருக்கும். எப்போல்லாம் லூனா வராலோ அப்பப்போ வரட்டும் அப்படின்ற மாதிரி நீங்கள் ஓப்பன் பண்ணி வச்சுட்டீங்க. ஸோ அவள் அப்படியே ஓப்பன் பண்ணி உங்கள் வீட்டுக்கு வந்துட்டா. நீங்கள் அந்த டைமில் உங்களோட ஆஃபீஸில் சில காஸ்டியூம்ஸோட டிசைன்ஸ் எல்லாம் வந்து ஒரு ஃபைலாக போட்டு உங்ககிட்ட கொடுத்துருப்பாங்க. இதில் ஏதாவது கரெக்ஷன் பண்ணால் நல்லா இருக்குமா அப்படின்னு நீங்கள் செக் பண்ணி சொல்லுங்கள் அப்படின்ற மாதிரி. ஸோ நீங்கள் அதை எடுத்து அப்படியே ஒன்று ஒன்றா புரட்டி பார்த்துட்டு அதில் இருக்கிற சின்ன சின்ன கரெக்ஷன்ஸ் எல்லாம் பார்த்துட்டு காஃபியை சிப் பண்ணிவிட்டு உட்காந்துட்டு இருக்கீங்க. ஸோ இந்த டைமில் தான் லூனா வீட்டுக்கு வந்திருப்பா. லூனாவை பார்த்ததுமே நீங்கள் அதெல்லாம் எடுத்து ஓரமாக வச்சுட்டு அவள் கூட ஒரு மாதிரி ஹாப்பியாக வந்து சிரிச்சுட்டு உட்காந்துட்டு இருக்கீங்க. உங்களோட ஃபைல் வந்து டேபிள் மேலே நீங்கள் அப்படியே ஓப்பனில் தான் வச்சுருந்துருப்பீங்க. அது லூனா அப்படியே கேஷுவலாக வந்து உட்காரும்போது பார்க்குறா. ஸோ அந்த ஃபைலோட மேலே கார்னரில் உங்கள் ஆஃபீஸோட லோகோ இருக்குது. ஏ வயன், நீ இந்த ஆஃபீஸில் தான் ஒர்க் பண்ணுறியா? ம், ஆமாம். ஏன், உனக்கு இந்த ஆஃபீஸ் தெரியுமா? இது என் அப்பா அப்படின்னு சொல்ல வரும்போது கரெக்டாக உங்களோட மொபைல் ரிங் ஆகுது. ஸோ அவள் என்ன சொல்ல வரா அப்படின்றதே நீங்கள் கவனிச்சிருக்காம டக்குன்னு மொபைல் எடுக்கிறீங்க. பார்த்தா மறுபடியும் உங்கள் அம்மா கிட்டேருந்து வீடியோ கால் வருது. எவ்ரி ஃப்ரைடே அவங்க உங்கள் கூட கால் பேசிடுவாங்க. ஸோ இன்றைக்கி மார்னிங் பேச முடியாமல் நீங்கள் ஆஃபீஸ் போயிருப்பீங்கன்றதுனால ஈவினிங்காக கால் பண்ணுறாங்க. ஸோ அந்த காலை நீங்கள் அப்படியே டக்குன்னு அட்டன் பண்ணுறீங்க. அங்கே உங்கள் அம்மா உங்ககிட்ட பேசுகிறாங்க. ஹாய்மா, எப்படி இருக்க அப்படின்னு நீங்கள் மறுபடியும் பேச ஆரம்பிக்கிறீங்க. ஸோ இந்த டைம் வந்து லூனாக்கு மறுபடியும் ஒரு மாதிரி அவளோட ஃபேமிலியெல்லாம் மிஸ் பண்ணுற மாதிரி ஒரு ஃபீலாக இருக்குது. ஸோ ஒரு மாதிரி சேட் ஆகிட்டு அங்கேருந்து எழுந்துச்சி போகவே நீங்கள் டக்குன்னு அவளை கூப்பிடுறீங்க. அவள் திரும்பி பார்க்குறா. இங்கே வா,
அப்படின்னு கூப்பிடுறீங்க. ஸோ, அவ அப்படியே உங்ககிட்ட பொறுமையா வரா. நீங்க சிரிச்சுக்கிட்டே அவள உங்க மடியில தூக்கி வச்சுட்டு, ஒரு ஹேண்ட வச்சு அவள வந்து கிரிப் பண்ணிட்டு, இன்னொரு ஹேண்ட்ல வந்து மொபைல் புடிச்சுட்டு பேச ஆரம்பிக்கிறீங்க, உங்க அம்மாகிட்ட. "இவ தான் லூனா, நான் நெறைய சொல்லியிருக்கேன்ல இவள பத்தி" அப்படின்னு சொல்லிட்டு உங்க அம்மாகிட்ட சொல்றீங்க. ஸோ, அவங்களும் பார்த்துட்டு உங்ககிட்ட பேசுறாங்க. "ஹாய் ஹாய் குட்டி, எப்படி இருக்க?" அந்த மாதிரியெல்லாம். நீங்க அப்படியே ஒரு மாரி திரு திருன்னு முழிச்சுட்டு, "ஐயன், இவங்கள நான் எப்படி கூப்பிடணும்? என்ன இவங்களுக்கு தெரியுமா?" "ம், தெரியும். நான் உன்ன பத்தி நெறைய சொல்லியிருக்கேன். இவங்க என்னோட மம்மி. நீ வேணும்னா பாட்டின்னு கூப்பிடு" அப்படின்னு சொல்றா. ஸோ, நீங்களும் அப்படியே அவள பார்த்துட்டு அவங்கள பார்த்துட்டு ஒரு சின்ன ஸ்மைலோட பாட்டி அப்படின்னு கூப்பிட்டு பேச ஆரம்பிக்கிறீங்க. அண்ட் உங்களோட அப்பா வராங்க. அவங்கள தாத்தான்னு கூப்பிட்டு பேச ஆரம்பிக்கிறா. ஸோ, ஒரு மாதிரி அவளுக்கும் உங்கள் ஃபேமிலிலாம் ரொம்ப பிடிச்சி போயிடுது. அவங்க எல்லாருமே அவ கூட ஒரு மாதிரி ஜாலியா பேசுகிறாங்க. ஸோ, அவளோட ஃபேமிலியை மிஸ் பண்ணுறதுலேருந்து அவள் ரிலீவ் ஆன மாதிரி அவளுக்கு ஒரு ஃபீல். ரொம்ப ஹாப்பியாக ஒரு மாதிரி ஜாலியாக பேசிகிட்டு இருக்கா. இந்த டைமில் ஜங்குக் லூனாவை காணுமே, ரொம்ப நேரம் அமைதியாக இருக்காளே, இவ இப்படி இருக்க மாட்டாளேன்னு யோசிச்சுட்டு, "லூனா, லூனா எங்கே இருக்க? லூனா" அப்படின்னு தேட ஆரம்பிக்கிறான். ஸோ, அவன் ரூம்லேருந்து அப்படியே ஹாலுக்கு வந்துட்டு கிச்சன் போய் பார்த்துட்டு வாஷ்ரூம் பார்க்குறான். எங்கேயுமே இல்லை. ஒரு மாதிரி அமைதியாக இருக்குது. பர்ம் மட்டும் பால்கனியில் அப்படியே ஒரு மாதிரி படுத்து கிடக்குறான். ஸோ, இங்கே வந்து சுற்றி சுற்றி பார்த்துட்டு காரிடாரில் கூட போய் செக் பண்ணுறான். ஆனால் அங்கேயுமே யாரும் இல்லை. அவனுக்கு ஒரு மாதிரி பயம் ஆரம்பிக்குது, பதட்டம் வருது. ஸோ, எதுக்கும் பால்கனியில் இருக்காளா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பக்கம் வரையில தான் லூனாவோட வாய்ஸ் கேட்குது. அதுவும் சிரித்து சிரித்து ஏதோ பேசிகிட்டு இருக்கிற மாதிரி. ஸோ, என்னடா இவ யார் கூட பேசிகிட்டு இருக்கா அப்படின்னு ஒரு டவுட்டில் பால்கனியில் வந்து எட்டி பார்க்குறான். பார்த்தா பால்கனியோட டோர், அதான் அந்த பக்கம் இருக்கிற அந்த டோர் வந்து ஓப்பனில் இருக்குது. ஸோ, ஒரு மாதிரி டவுட்ஃபுல்லாக அப்படியே தயங்கி தயங்கி அந்த பக்கம் அப்படியே வரான். ஸோ, அப்படியே வந்துட்டு அங்கே பால்கனிலேருந்து ஹாலுக்கு பார்த்தா, நீங்கள் 2 பேரும் ஹாலில் உட்காந்து ஃபோனில் வந்து பயங்கரமாக சிரித்து சிரித்து பேசிகிட்ருக்கீங்க. ஃபஸ்ட்டு உங்கள அந்த வீட்டில் பார்த்ததும் அவனுக்கு செம்ம ஷாக்கு. செகண்டு உங்கள் கூட லூனா ரொம்ப க்ளோஸாக உட்காந்து சிரித்து சிரித்து பேசிகிட்டு இருக்கிறத பார்த்தோன்னே இன்னும் ஷாக்கு. என்ன பண்ணுறதுன்னே அவனுக்கு தெரியல. அப்படியே ஒரு மாதிரி உறைஞ்சி போய் நின்றுட்டுருக்கான். இன்றைக்குமே நீங்கள் சாரி தான் வியர் பண்ணிகிட்ருக்கீங்க. ஸோ, உங்கள அந்த மாதிரி லுக்கில் பார்த்தாலே அவனுக்கு ஏதேதோ ஓடுது. ஸோ, ஒரு மாதிரியாக உங்கள பார்த்துட்டே நின்றுட்டுருக்க. இப்போ தான் நீங்கள் கரெக்டாக கால் கட் பண்ணுறீங்க. ஸோ, நீங்கள் கால் கட் பண்ணிவிட்டு ஃபோனை கீழே வச்சுட்டு லூனா கிட்ட வந்து சிரித்து பேசிகிட்டு இருக்கீங்க. அப்போ ஜங்குக்கு அப்படியே ஒரு மாதிரி 2 ஸ்டெப் ஹாலில் வச்சுட்டு, "லூனா" அப்படின்னு கூப்பிடுறான். இப்போ 2 பேருமே திரும்பி பார்க்குறீங்க. ஸோ, ஜங்குக்க பார்த்ததும் உங்களுக்கு செம்ம ஷாக்கு. இவர் என்ன பண்ணுறாரு இங்கே அப்படின்ற மாதிரி. அண்ட் லூனாவை கூப்பிடவும் நீங்கள் ஒரு மாதிரி செம்ம கன்ஃப்யூஸ்டாக அப்படியே பார்த்துட்டு இருக்கீங்க. ஸோ, லூனா அப்படியே குடுகுடுன்னு சிரிச்சுக்கிட்டே ஓடி வந்துட்டு, "ஜேகே, இன்னைக்கு நான் கிராண்ட்மா, கிராண்ட்பா, அங்கிள், ஆண்டி, பிரதர், சிஸ்டர்கிட்ட கூட பேசினேன் தெரியுமா? எல்லாரும் ஜாலியாக பேசினாங்க. என் கூட பயங்கரமாக என்ஜாய் பண்ணாங்க. எனக்கு அவங்களெல்லாம் ரொம்ப பிடிச்சிருக்கு. எல்லாருமே என்னோட ரிலேட்டிவ்ஸ் தான் தெரியுமா?" அப்படின்னு சொல்லவே, இப்போ ஜங்குக்கு ஒரு மாதிரி பல்ல கடிச்சிட்டு, "இங்கே எதுக்கு வந்த? முதல்ல இவ கூட என்ன பண்ணிகிட்ருக்க? என்ன லூனா, எனக்கு தெரியாமல் இது எத்தனை நாளாக நடந்துகிட்ருக்கு?" அப்படின்னு கேட்க, இப்போ ஜங்குக் கோவப்படுறத பார்த்தோன்னே அங்கே அவளுக்கு வந்து ஒரு மாதிரி சேட் ஆகிடுது. அவளை அந்த மாதிரி திட்டவும் உங்களுக்கு கொஞ்சம் கோவம் வந்து, "ஹலோ, என்ன பண்ணிகிட்ருக்கீங்க? அவள் குழந்த, இப்படி தான் அவகிட்ட பேசுவீங்களா?" அப்போ ஜங்குக்கு ஒரு மாதிரி கோவமாயிட்டு லூனாவோட கையை பிடிச்சி அவன் பக்கமாக இழுத்துட்டு, "அவள் என்னோட பொண்ணு. அவகிட்ட எப்படி பேசணும்னு எனக்கு தெரியும். எனக்கு நீ அட்வைஸ் பண்ணாத" அப்படின்னு சொல்லிட்டு அவளை கூப்பிட்டுட்டு பால்கனி வழியாக வெளியே போயிட்டு தென் ரிட்டன் அப்படியே திரும்பி, "இன்னொரு வாட்டி அவ கூட நீ பேசுன, அவ்வளோதான்" அப்படின்னு சொல்லிட்டு அங்கே லூனாவே நிற்க வச்சு, "இங்கே பாரு லூனா, தேவையில்லாமல் எல்லார கூடயும் சேரக்கூடாதுன்னு நான் சொல்லியிருக்கேன்ல. யாரையும் நம்பக்கூடாது, புரிஞ்சுதா?" அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கையை பிடிச்சி கூட்டிகிட்டு போயிடுறான். ஸோ, லூனா ஒரு மாதிரி சேடாக அவங்கள பார்த்துட்டே போயிட்டுருக்கா.
இந்த பக்கம் உங்களுக்கு மண்டையே வெடிக்குது. ஜங்குக் தான் அப்போ லூனாவோட டாடியா? அண்ட் ஜங்குக்கு வந்து ஆல்ரெடி மேரேஜ் ஆயிடுச்சா? அப்படின்னா அவர் வந்து ஃபேமிலியாக இல்லை. அதாவது அவரை பற்றின சின்ன சின்ன விஷயங்கள்லாம் அப்படியே தெரிய ஆரம்பிக்குது. லூனா வந்து ஜஸ்ட் அவங்கக்கிட்ட சொல்லியிருப்பா, எங்களோட டாடி வீட்டில் வந்து ப்ராப்ளம். ஸோ அம்மா வந்து காட் கிட்ட போனதுக்கப்புறமா டாடி என்னை கூப்பிட்டுட்டு இங்கே வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லியிருப்பா. ஆனால் பேரை மென்ஷன் பண்ணியிருக்க மாட்டா. ஸோ இப்போ அவள் சொன்னதெல்லாம் வச்சு அவங்களுக்கு அப்படியே வந்து எல்லாம் கனெக்ட் ஆகுது. ஸோ ஜங்குக் பற்றி யாருக்குமே எதுவுமே தெரியாது. இப்போ நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க. இப்போ அதை மைண்டோடையே அப்படியே நீங்கள் உட்காந்துட்டு இருக்கீங்க. ஒரு பக்கம் ஜங்குக் பற்றின விஷயங்கள் கொஞ்சம் கொஞ்சம் உங்களுக்கு தெரிஞ்சிடுச்சு அப்படின்ற ஒரு தாட் இருந்தாலும், இன்னொரு பக்கம் லூனா இனிமேல் லூனா கூட நீ பேசக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவங்க கூட்டிகிட்டு போயிட்டான்றதுனால உங்களுக்கு ஒரு மாதிரியாக இருக்குது. ஏன் இப்படி பண்ணிகிட்ருக்கான்? ஏன் இப்படி ஹார்ஷாக நடந்துக்கிறான்? ஏன் இந்த மாதிரிலாம் நடந்துக்கணும்? அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஒரு மாதிரி நீங்கள் கன்ஃப்யூஸ்டாக அண்ட் கொஞ்சம் சேடாக அப்படியே உட்காந்துட்டு இருக்கீங்க. உங்களுக்கு வேலையே ஓடலை. அப்படியே அந்த ஃபைலை தூக்கி ஓரமாக வச்சுட்டு அப்படியே ஒரு மாதிரி அப்செட் ஆகிடுறீங்க. ஸோ இப்படியே அந்த நைட்டு போயிட்டுருக்கு. அந்த பக்கம் லூனாவுமே ஒரு மாதிரி அப்செட்டாக இருக்கா. தென் ஜங்குக்கு வந்து லூனாவுக்கு ஃபுட்டெல்லாம் கொடுத்துட்டு அவளை பெட்டில் படுக்க வச்சுருக்கான். ஸோ லூனாவுக்கும் ஒரு பக்கம் கோவம் இருக்குது, ஜங்குக் அவ கூட பேசக்கூடாதுன்னு சொன்னதுனால. லூனா எப்போவுமே ஜங்குக் கூட மேலே தான் வந்து படுத்து தூங்குவா. ஸோ இன்றைக்கி கோவமாக இருக்கிறதுனால சைடில் அந்த பக்கமாக திரும்பி படுத்திருக்கா. இப்போ ஜங்குக் அவளை பார்த்துட்டு ஒரு சின்ன ஸ்மைலோட பேக் சைட்லேருந்து அவளை ஹக் பண்ணிக்கிட்டு அவளோட சீக்ஸில் போய் கிஸ் பண்ணுறான். இப்போ லூனா எதுவுமே சொல்லாமல் அமைதியாக படுத்துட்டு இருக்கா. லூனா, என்னாச்சு உனக்கு? சரி வா, நான் ஸ்டோரி சொல்கிறேன் அப்படின்ட்டு அவள் கை பிடிச்சி இழுக்கவே அவள் மறுபடியும் அவன் கையை தட்டி விட்டுட்டு அந்த பக்கமாகவே திரும்பி படுத்துக்கிறா. ஸோ ஜங்குக்கு அப்படியே எழுந்து உட்காந்துட்டு, லூனா இப்படி பண்ணாத, உனக்கு தெரியும்ல ஜங்குக் எது பண்ணாலும் லூனாவோட நல்லதுக்கு தான் பண்ணுவான்னு அப்படின்னு சொல்கிறான். இப்போ லூனா மறுபடியும் எழுந்து உட்காந்துட்டு, ஜங்குக் ஆனால் எனக்கு வயன் ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்ட், உனக்கு தெரியுமா? என் கிளாஸில் இருக்கிற எல்லாருக்கும் அவங்க வீட்டு பக்கத்தில் நிறையா ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. ஆனால் எனக்கு என் வீட்டில் யாருமே இல்லை. நானும் இங்கே எந்த குழந்தைங்களையும் பார்க்கவும் இல்லை. எனக்கும் வீட்டு பக்கத்துலலாம் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கணும்னு ஆசையாக இருக்கும் தெரியுமா? ஆனால் அப்படி என் கூட விளையாடுறதுக்கோ என் கூட பேசுகிறதுக்கோ யாருமே இல்லை. ஆனால் வயன் வந்ததுக்கப்புறம் எனக்கு அந்த ஃபீல் இல்லை. வயன் என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட். வயன் ரொம்ப நல்லவ. நீ அவளை தப்பாக நினைக்காத ப்ளீஸ். லூனா, அப்படியெல்லாம் எதுவுமே கிடையாது. உனக்கு அவளை எவ்வளோ நாளாக தெரியும்? என்ன ஒரு 10 நாளாக தெரியுமா? ஸ்டார்டிங்கில் எல்லாம் அப்படி தான் இருக்கும். போக போக தான் ஒருத்தரோட கேரக்டர் தெரியும். ஸோ பார்த்த உடனே யாரையும் நம்ப முடியாது. அண்ட் இந்த மாதிரி யாருனே தெரியாத ஸ்ட்ரேஞ்சர் கூட அப்படி ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் நமக்கு தேவையில்ல, புரிஞ்சுதா? அப்படிங்கிறா. இப்போ லூனா ஒரு மாதிரி ஹெட்டை டவுன் பண்ணிட்டு உட்காந்துருக்கா, ரொம்ப சோகமாக. இது பார்க்கும்போது ஜங்குக்கும் ஒரு மாதிரி கஷ்டமாக தான் இருக்குது. பட் ஏன்னு தெரியலை, அவனோட பாஸ்ட் அப்படி போல். ஸோ இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் லூனாவை பெட்டில் படுக்க வச்சுட்டு, சரி ஓகே நான் கதை சொல்கிறேன் அப்படிங்கிறான். ஸோ அவன் அப்படியே திரும்பி ஸ்டோரி புக்கை எடுக்கவும் லூனா அந்த புக்கை வாங்கி அவளுக்கு இந்த பக்கமாக தூக்கி வச்சுட்டு, எனக்கு இன்றைக்கி ஸ்டோரி வேண்டாம் அப்படின்னுட்டு புரண்டு படுத்துக்கிறா. ஸோ பரவாயில்ல, கோவமாக இருந்தாலும் 2 நாளில் சரியாயிடுவா அப்படின்னு சொல்லிட்டு அவனுமே அவளோட ஹேரெல்லாம் அப்படியே ஒரு மாதிரி ஒதுக்கி விட்டுட்டு அவளை டேப் பண்ணி கொடுத்து தூங்க வைக்கிறான். கொஞ்ச நேரத்தில் அவள் அப்படியே தூங்கிடுறா. இப்போ ஜங்குக்கு உங்களை பற்றின தாட். ஸோ லூனா அவங்க மடியில் உட்காந்துருக்கும் போது நீங்கள் 2 பேருமே ஒரு மாதிரி ஹாப்பியாக சிரிச்சுட்டு இருந்திருப்பீங்க. அது பார்க்கும்போது அவ்வளோ அழகாக இருந்திருக்கும். லைக் ஒரு லவ்லி பாண்டிங். ஸோ அதில் வந்து ஒரு பியூர்னஸ் இருந்திருக்கும். இருந்தாலும் ஜங்குக்குள்ள ஒரு பயம். அதனால தான் அவன் வந்து யாரு கூடயுமே லூனாவை அந்தளவுக்கு அட்டாச்ட் ஆக விட மாட்டான். இன்ஃபேக்ட் லூனா இந்தளவுக்கு ஹாப்பியாக சிரித்து அவனே வந்து அவ்வளோ ரேராக தான் பார்த்துருப்பான். ஸோ இந்த மாதிரி அவங்க கூட இருக்கும்போது அவள் ஜாலியாக இருக்கான்றதை தாண்டி அவனுக்குள்ளே ஏதோ ஒரு பயம். அதனாலேயே யாரு கூடயும் அட்டாச் ஆக விடுறதில்ல. ஸோ இப்படியே அவனுக்குள்ளே இருக்கிற குழப்பங்கள் அண்ட் தென்
போதாக்குறைக்கு நீங்க வேற அவனோட ஆஃபீஸில ஒர்க் பண்றீங்க. இப்போ அவனுக்கு மேரேஜ் ஆயிடுச்சு. எல்லாமே தெரிஞ்சிருச்சு உங்களுக்கு. அவனுக்கு ஒரு பேபி இருக்கா அப்படின்ற ஒரு அவன பத்தின ஒரு பிரைவேட்டான விஷயங்கள் வந்து யாருக்குமே தெரியாம வச்சிருந்ததெல்லாம் வந்து உங்களுக்கு இப்போ தெரிஞ்சிருச்சு அப்படின்னும்போது, நீங்க என்ன மாதிரி யோசிப்பீங்க அப்படின்ட்டு யோசிக்கிறான் அவன். சரி எதுவா இருந்தாலும் மார்னிங் உங்கள ஆஃபீஸில மீட் பண்ணி இத பத்தி யார்கிட்டயும் பேசக்கூடாதுன்னு சொல்லணும் அப்படின்னு ஒரு முடிவு எடுத்துட்டு, அவனுமே கண்ண மூடி அப்படி தூங்க ஆரம்பிக்கிறான். இந்த பக்கம் உங்க மனசுக்குள்ள ஏகப்பட்ட குழப்பங்கள். ஜங்குக் பத்தி ஆஃபீஸில யாருக்குமே எதுவுமே தெரியாது. அவரோட ஃபேமிலி, அவரோட சிபிலிங்ஸ் யாரு, அண்ட் அவருக்கு மேரேஜ் ஆயிடுச்சா எதுவுமே தெரியாது. அவர் பேரு ஜங்குக் அவ்வளோதான். இது மட்டும் தான் எல்லாருக்குமே தெரியும். அவர பத்தி தெரிஞ்சுக்கணும்னு நெனச்சாலும் யாருக்குமே எதுவுமே வந்து கிடைக்காது. ஸோ இப்படி வந்து இந்த மாதிரி எல்லாத்தையும் ப்ரைவேட்டா வச்சிருக்கிற ஒரு மனுஷன், இந்த பக்கம் இப்படி ஒரு லைஃப் வாழ்ந்துட்டு இருக்காரு. அவருக்குன்னு ஒரு பெரிய ஃபேமிலி இருக்கு. இருந்தும் தனியா இருக்காரு. அண்ட் அவர் கையில ஒரு குழந்தையும் இருக்கா. ஸோ அப்போ வந்து ஒய்ஃப்க்கு என்ன ஆயிட்டு இருந்திருக்கும்? என்ன வந்து பிரச்சனை ஆயிருக்கும்? அவரோட பாஸ்ட்ல வந்து நெறைய கஷ்டம் இருந்திருக்குமா? இல்ல அவர் எப்படிப்பட்ட மனுஷன்? ஏன் இதெல்லாம் மறைக்கிறாரு? அப்படின்னு உங்களுக்குள்ள நெறைய குழப்பம். அதெல்லாம் தாண்டி லூனாவ ஏன் என் கூட சேரக்கூடாதுன்னு சொன்னாரு? தென் லூனாவ அவர் மட்டுமே ஒரு மாதிரி ப்ரொடெக்டிவா ஏன் அவர மட்டும் பார்த்துக்கணும்னு நெனைக்கிறாரு? ஸோ அவளுக்குள்ள என்ன இருக்குன்றது ஏன் அவருக்கு புரிய மாட்டேங்குது? அண்ட் லூனா என் கூட பேசினா ஏன் அவர் வந்து கோவப்படுறாரு? அப்படின்னு லூனா பத்தின தாட்டும் உங்களுக்குள்ள ஓடிட்டு இருக்கு. ஸோ எப்படியாவது இவர பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு உங்களையே அறியாம உங்களுக்குள்ள ஒரு தாட் வருது. சரி ஓகே நாளைக்கு போய் ஆஃபீஸில் பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு மைண்டில் நீங்களும் வந்து கண்ண மூடி அப்படியே தூங்க ஆரம்பிக்கிறீங்க. ஸோ அந்த நைட் அப்படியே போக நெக்ஸ்ட் டே மார்னிங் வழக்கம் போல் நீங்கள் எல்லோரும் கிளம்பி அவங்கவுங்க இடத்துக்கு போயாச்சு. இப்போது நீங்கள் உங்களோட ஒர்க்கை வந்து கண்டினியூ பண்ணிகிட்டு இருக்கீங்க ஆஃபீஸில். அங்கே ஜங்குக் கேபின் போன உடனேயுமே மேனேஜருக்கு கால் பண்ணி உங்களை தான் உள்ளே வர சொல்கிறாரு. ஸோ அன்றைக்கே மாதிரி எதுவும் ஆகிடுமோ அப்படின்னு மேனேஜர் பயப்படுறாரு. ஆனால் உங்களுக்கு வந்து தெரிஞ்சிருச்சு இதை பற்றி தான் பேச போகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஆல்ரெடி மைண்டுக்குள்ளே ஒரு மைண்ட் மேப் போட்டு வச்சுருக்கீங்க. ஸோ கொஞ்சம் தைரியமாக அப்படியே ஜங்குக்கோட கேபின்குள்ளே வந்து என்டர் ஆகுறீங்க. நீங்கள் உள்ளே என்டர் ஆகுறதா ஜங்குக் பார்த்துட்டான். ஆனால் பார்க்காத மாதிரியும் அவன் பாட்டுக்கு உட்காந்து எதையோ பண்ணிகிட்டு இருக்கான். இப்போ நீங்கள் டேபிள் கிட்டே போயிட்டு எக்ஸ்கியூஸ் மீ சார் அப்படின்னு சொல்கிறீங்க. ஸோ ஜங்குக் கேஷுவலாக பார்க்குற மாதிரி உங்களை பார்த்துட்டு உட்காரு அப்படின்ற மாதிரி ஐஸ் வச்சு சொல்கிறான். ஸோ நீங்களும் வந்து அந்த டேபிளை சேரை எடுத்து போட்டு உட்காடுறீங்க. எஸ் சார் அப்படின்னு கேட்குறீங்க. ஸோ ஜங்குக் அப்படியே ஒரு மாதிரி அவனோட கையில் வச்சிருந்த ஃபைலை தூக்கி ஓரமாக வச்சுட்டு, நான் எதுக்கு ஒன்று கூப்பிட்டேன்னு கெஸ் பண்ணியிருப்பேன்னு நினைக்கிறேன். இந்த பார், இந்த ஆஃபீஸ் பொறுத்த வரைக்கும் என்னை பற்றி எந்த விஷயமும் தெரியாது. அண்ட் நான் எங்கே ஸ்டே பண்ணியிருக்கேன், என் ஃபேமிலி பேக்ரவுண்ட் எதுவுமே தெரியாது. இனிமேலும் அப்படி தான் இருக்கணும். யார்கிட்டையாவது போய் ஏதாவது வளர்னேன் அப்புறம் அவ்வளோதான் அப்படிங்கிறான். ஸோ நீங்கள் அப்படி யோசிச்சுட்டு, அது ஏன்னு நான் தெரிஞ்சுக்கலாமா? பார், என்னை பற்றி நோண்டுற வேலை உனக்கு இல்லை. இந்த ஆஃபீஸில் நீ எதுக்கு வந்தியோ அதை மட்டும் பண்ண போதும். அப்போ நீங்கள் உங்கள் சேரை வந்து அப்படியே எழுந்திரிச்சிட்டு, சரி ஓகே நான் யாருக்கிட்டேயும் எதுவும் சொல்லலை. ஆனால் நான் ஏன் லூனா கூட பேசக்கூடாதுன்னு நீங்கள் சொல்கிறீங்க? அவள் ஒரு குழந்த, அவள் இப்படி தான் இருக்கணும்னு நீங்கள் ஏன் அவளுக்கு அவ்வளோ ரெஸ்ட்ரிக்ஷன் கொடுக்குறீங்க? அவளை கொஞ்சமாவது ஃப்ரீயாக விடுங்களேன். பார், அவள் ஏன் பொண்ணு. அவளுக்கு என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாதுன்னு எனக்கு தெரியும். தேவையில்லாததெல்லாம் நீ பேசிகிட்டு இருக்காத. இன்னொரு வாட்டி அவள் விஷயத்தில் நீ தலையிட்டனா அப்புறம் அவ்வளோதான். அப்போ நீங்கள் உங்கள் 2 ஹேண்டையும் ஒரு மாதிரி க்ராஸாக கட்டிட்டு ஒரு மாதிரி நக்கலாக சிரிச்சிட்டு, இங்கே பாருங்க சார், நீங்கள் என்னை லூனா கூட பேச விட்டீங்கன்னா, நாங்கள் நார்மலி எப்பவும் போல் இருக்கிறதுக்கு அலோவ் பண்ணிங்கன்னா, நான் உங்களை பற்றின எந்த விஷயத்தையும் ஆஃபீஸில் ஷேர் பண்ண மாட்டேன். அப்படி இல்லைன்னா அப்படின்னு நீங்கள் கொஞ்சம் அவனை வம்பிழுக்கிற மாதிரி பேசுகிறீங்க. இப்போ ஜங்குக்கு நீங்கள் பேசுகிறது செம்ம வெறியாகுது. இருந்தாலும் அவன் ஒரு மாதிரி பல்ல கடிச்சிட்டு உட்காந்துட்டு இருக்கான். இங்கே பார், தேவையில்லாத வேலை பார்த்துட்டு இருக்காத. என்ன பிளாக்மெயில் பண்ணுறியா? இந்த பார், நான் நினச்சேன்னா இப்போ என்ன வேணால் என்னால் பண்ண முடியும். இங்கேருந்து இப்போவே உன்னோட சீட்டை கிழித்து தூக்கி எறிய முடியும். பார்க்குறியா?
ஆ எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. நீங்க அப்படி பண்ணீங்கனாலும், போற போக்குல எல்லாத்தையும் கொட்டிட்டு தான் நான் போவேன். அப்புறம் அது எப்படி ஸ்ப்ரெட் ஆகணுமோ, அப்படி ஆயிக்கிடும். ஆமா, நீங்க எதுக்காக இந்த சாதாரண விஷயத்த இப்படி பிரைவேட்டா வச்சிருக்கீங்க? எனக்கு அதுதான் டவுட்டா இருக்கு. அப்படி ஏதாவது நீங்க பண்ணீங்கன்னா, கண்டிப்பா நான் இத ஓப்பன் பண்ணிட்டு தான் போவேன். அப்படின்னு சொல்றீங்க. ஸோ இத கேட்கும்போது ஜங்குக்கு அப்படியே செம்ம கோவம் வருது. அப்படியே பல்ல கடிச்சிட்டு, எதுவுமே செய்ய முடியாத ஒரு சிச்சுவேஷன்ல உட்காந்துட்டு இருக்கான். "இதோ பாரு வயன், தேவையில்லாத வேலை நீ பண்ணிட்டு இருக்க. இந்த ஆஃபீஸ்க்கு எதுக்கு வந்தியோ, அத மட்டும் பண்ணு. அத விட்டுட்டு என்னோட பிரைவசி பத்தி தெரிஞ்சுக்கணும்னு நினைக்காத. புரிஞ்சுதா?" சார், உங்க லைஃப் பத்தி தெரிஞ்சுட்டு நான் என்ன சார் பண்ண போறேன்? எனக்கு அது தேவையும் இல்ல. இவ்வளோ நாள் நானும் லூனாவும் எப்படி இருந்தோமோ, அப்படியே இதுக்கப்புறமும் கன்டினியூ பண்றோம். அவ்வளோதான். உங்கள பத்தி நான் எதுவும் அவகிட்ட கேட்க போறது கிடையாது. அண்ட் உங்கள பத்தி தெரிஞ்சுக்கிட்டு நான் எதுவும் பண்ண போறதும் கிடையாது. ஸோ தேவையில்லாம எதுவும் யோசிக்காதீங்க. அண்ட் நான் பிளாக்மெயில் பண்றேன், விளையாட்டுத்தனமா சொல்றேன்னு மட்டும் நினைக்காதீங்க. ஏதாவது நீங்க ட்ரை பண்ணீங்கன்னா, நானும் பண்ணுவேன். அப்படின்னு கேஷுவலா ஒரு மாதிரி நக்கலா சொல்லிட்டு அங்கேருந்து வெளியே போயிடுறீங்க. ஸோ ஜங்குக்கு என்ன பண்ணுறது இந்த சிச்சுவேஷனில் அப்படின்றதும் தெரியல. ஒரு மாதிரி டென்ஷனாக உட்காந்துட்டு இருக்கான். ஸோ வெளியே போயிட்டு நீங்கள் பயங்கரமாக ஒரு மாதிரி சிரிச்சிட்டு இருக்கீங்க. பிகாஸ் உங்களுக்கு ஜங்குக்கு இந்த மாதிரி வெறுப்பேற்றி பார்க்குறது என்னமோ பிடிச்சிருக்கு. அண்ட் ஃபர்ஸ்ட் டே உங்களை பயங்கரமாக இரிட்டேட் பண்ணியிருப்பான் இல்லையா? ஸோ அதுக்கும் இதுக்கும் கழிஞ்சு போச்சு அப்படிங்கிற மாதிரி நீங்கள் ஒரு ஃபீலில் செம்ம ஹாப்பியாக போயிட்டு உங்கள் ஒர்க்கை பார்த்துட்ருக்கீங்க. ஸோ அந்த டே உங்களுக்கு செம்மையாக போகுது. ஸோ இப்படியே ஆஃபீஸ் முடிச்சுட்டு நீங்கள் வீட்டுக்கு வந்தாச்சு. அதே மாதிரி இந்த பக்கம் ஜங்குக்கும் லூனாவுமே வீட்டுக்கு வந்தாச்சு. ஸோ அவங்க வேலையை பார்த்துட்டு இருக்காங்க. லூனா எப்பவும் போல் இல்லாமல் கொஞ்சம் டல்லாக தான் இருக்கா. ஸோ இந்த பக்கம் நீங்கள் டின்னருக்கு எல்லாமே ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு அப்படியே காஃபி போட்டுட்டு உங்களோட பால்கனியில் வந்து வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்க. அப்படியே சிப் பண்ணிக்கிட்டே லூனா வெளியே வருவாளா அப்படின்ற மாதிரி. ஸோ அந்த பக்கம் லூனாவுக்கு பால்கனிக்கு போகணும் அப்படின்ற ஒரு ஒரு மைண்ட் இருந்துகிட்டே இருக்குது. ஜங்குக்கு எப்போ வந்து ரூம்குள்ளே போவான் அப்படின்ற மாதிரி அவள் பார்த்துக்கிட்டே இருக்கா ஹாலில் உட்காந்துட்டு. ஸோ ஜங்குக்கும் அவள் என்ன மைண்டில் உட்காந்துட்ருக்கா அப்படின்றது நல்லாவே தெரியுது. இருந்தாலும் அவனுக்கு அலோவ் பண்ணுறதுக்கு மனசும் இல்லை. என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அப்படியே இருந்துட்டு, சரி பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு அவனுமே அவனோட ரூம்குள்ளே போக, இப்போ கடன்னு எந்திரிச்சு பால்கனிக்கு ஓடி வந்து பார்க்குறா. இந்த பக்கம் நீங்கள் நின்றுட்டு இருக்கீங்க. ஸோ ரொம்ப ஒரு மாதிரி பிக் ஸ்மைலோட அப்படியே பார்த்துட்டு இருக்கீங்க. ஆனால் அவள் ஒரு மாதிரி சேடாக பார்த்துட்டு இருக்கா. இப்போ நீங்கள் உங்கள் டோரை ஓப்பன் பண்ண சொல்கிறீங்க. அவள் அந்த பக்கத்துலேருந்து ஓப்பன் பண்ணுறா. நீங்கள் அப்படியே வந்து அவளை உங்கள் வீட்டுக்கு கூப்பிடுறீங்க. அப்போது அவள் முகத்தை ஒரு மாதிரி சேடாக வச்சுக்கிட்டு, ம்ஹூம் நான் வரல. ஜங்குக்கு நாங்கள் வர்றது பிடிக்கல. அவன் உன் கூட பேசக்கூடாதுன்னு சொல்லிட்டான். நான் வரல. நீ போ அப்படின்னு ஒரு மாதிரி பாவமாக சொல்கிறா. ஸோ நீங்கள் சின்னதாக ஸ்மைல் பண்ணி அப்படியே அந்த டோருக்கு முன்னாடி நீல் டவுன் போட்டுட்டு, லூனா வயன் வீட்டுக்கு வர்றதுக்கு டாடி பர்மிஷன் கொடுத்துட்டாருன்னு சொன்னா, அப்போ நீ வருவியா அப்படின்னு கேட்குறீங்க. அப்போ அவள் அப்படியே டக்குன்னு நிமிர்ந்து உங்களை பார்த்துட்டு, நிஜமாவா? ஜங்குக் ஓகேன்னு சொல்லிட்டானா? நான் இன்னைக்கு ஆஃபீஸில் டாடி கிட்ட பேசிட்டேன். டாடி ஓகே சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்கிறீங்க. ஸோ அவள் பிரைட்டாக சிரிச்சுட்டு டோரை அப்படியே டப்புன்னு ஓப்பன் பண்ணிவிட்டு குடுக்குடுன்னு வந்து உங்களை வேகமாக ஹக் பண்ணிக்கிறா. ஸோ நீங்கள் ஃப்ரெண்ட் ஆகி அந்த பாண்டுக்குள்ளே வந்து நீங்கள் இது வரைக்கும் இந்த மாதிரி ஒரு கம்ஃபர்ட் ஹக் பண்ணதே கிடையாது. ஸோ ஒரு மாதிரி ரொம்ப ஃபீல்ஃபுல்லாக இருக்குது. உங்களை வந்து ரொம்ப டைட்டாக அவள் ஹக் பண்ணிக்கிட்டு உங்களோட ஷோல்டரில் வந்து அவள் படுத்திருக்கா. ஸோ நீங்களும் அப்படியே அவளை டைட்டாக ஹக் பண்ணிட்டு, லூனா இனிமேல் எப்போவுமே எந்த பயமும் இல்லாமல் வயன் வீட்டுக்கு வரலாம், அதுவும் அப்பாவோட பெர்மிஷனோட அப்படின்னு சொல்கிறீங்க. ஸோ அவள் ரொம்ப ஒரு மாதிரி டைட்டாக ஹக் பண்ணிவிட்டு அப்படியே நிமிர்ந்து அவங்க சீக்ஸில் கிஸ் தந்துட்டு, தேங்க்யூ அயன், நீ தான் என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்கிறா. ஸோ ஒரு மாதிரி நீங்கள் 2 பேருமே ஒரு மாதிரி ஜாலியாகிட்டு உங்கள் வீட்டுக்கு போயிட்டு தென் எப்பவும் போல் ரொம்ப ஒரு மாதிரி அழகாக உங்களுடைய அந்த பழைய பாண்டிங்கை வந்து கண்டினியூ பண்ண ஆரம்பிக்கிறீங்க. ஸோ எல்லாமே ஜாலியாக போகுது. இந்த பக்கம் ஜங்குக்
அப்படியே பால்கனி டோர் பக்கத்துல நின்னுட்டு, நீங்க பேசுறதெல்லாம் கேட்டுட்டு தான் இருந்திருப்பான். உங்க கூட அவ பேசும்போது ரொம்ப ஹாப்பியாறான் அப்படின்றது அவனுக்கே நல்லா தெரியுது. ஸோ எதுவுமே சொல்லாம அப்படியே வீட்டுக்குள்ள போயிட்டு அவனோட ஒர்க்க வந்து ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிடுறான். இந்த பக்கம் நீங்களும் ஒரு மாதிரி ஜாலியா உங்களோட ஒர்க்லாம் பார்த்துட்டு, டின்னர் குக் பண்ணிட்டு, ஸ்நாக்ஸ்லாம் பண்ணி 2 பேரும் சாப்பிட்டுட்டு, பயங்கரமா என்ஜாய் பண்ணிட்டு, தென் தூங்குற டைம்க்கு கரெக்ட்டா லூனா பாய் சொல்லிட்டு எங்க வீட்டுக்கு வந்துடுறா. ஸோ வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் ஜங்குக்க பார்த்தா, ஜங்குக் வந்து டின்னர்லாம் ப்ரிப்பேர் பண்ணி டேபிள்ல எடுத்து வச்சுட்டு இருக்கான். ஸோ லூனா குடுகுடுன்னு ஓடி போய் டைனிங் டேபிள்ல இருக்கிற சேர இழுத்து போட்டு ஜங்குக்க எக்கி அப்படியே ஹக் பண்றா. ஸோ ஜங்குக்கும் ஒரு சின்ன ஸ்மைலோட அவள பேக் ஹக் பண்றான். ம் "யூ ஆர் த பெஸ்ட் டாடி இன் த வேர்ல்டு" அப்படின்னு சொல்றா. ஸோ ஜங்குக் வந்து கேட்டுட்டு சிரிச்சுட்டு அவளை உட்கார வச்சு ஃபீட் பண்ணிட்டு, தென் அன்னைக்கு எப்பவும் போல் ஜங்குக்கோட ட்ரெஸ்ஸில் ஏறி படுத்துக்கிறா. ஸோ ஜங்குக்கும் ஸ்டோரியெல்லாம் சொல்லி தூங்க வைக்கிறான். ஒரு மாதிரி ஹாப்பியாக இருக்குது அந்த அன்னைக்கு 3 பேருக்குமே. ஸோ 3 பேருமே ஒரு மாதிரி மனசு நிறைவா அப்படியே தூங்குறீங்க. ஸோ இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுதுன்னு நம்ம நெக்ஸ்ட் பார்ட்டில் பார்க்கலாம். ஸோ அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். மிஸ் யூ ஸோ மச். லவ் யூ ஆல். பாய்.